98 கோடி கொண்டு போகிறதுல இது ஓட போகுது. உள்ளே எப்படி இருக்குது மாற்றம் ட்ரோனுடைய எல்லாம் உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே என்ன இடம் பெற்றது இது தொடர்பான தகவல் முழுவதையும் ஐயா அக்குவர் ஆணிவராக கேட்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நயினாதீவு குறிக்கட்டுவான் இறங்கு துறையில் இடம்பெறப் போகும் அதிரடி ஓடினவரி வர்றார் மாற்றம். அனுர அரசாங்கம் செய்த அதிரடி செயல் அன்னளவாக 98 கோடிக்கு மேலே ஒரு இரண்டாங்கட்ட ஒரு உதவி ஒன்றை செய்ய போயினோம். இந்த இறங்கு துறையை முழுவதுமாக நவீனமாக மாறப்போகுது. அது எப்படி மாறப்போகுது? அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படகு பாதையில் நிற்கிறோம். இந்த படகு பாதைக்குள்ளே உள்ளே எப்படி இருக்குது என்று சொல்லி அணுவணுவாக பார்க்க போகிறோம். இது முதலாங்கட்ட நிதி. அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் இங்கே என்ன இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி இந்த ஊரை சார்ந்த ஒரு ஐயா அம்பிகவாதன் ஐயாவோட முழுவதுமாக கதைக்க போகிறோம். அமைச்சர் என்ன கூறினார்கள், இங்கே என்னெல்லாம் இடம்பெற்றது என்று சொல்லி அணுவணுவாக வித்தியாசமாக பார்க்க போகிறோம். இதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் நயினாதீவு குறிக்கட்டுவான். அதாவது நீங்கள் பார்க்குற நயினாதீவு குறிக்கட்டுவானில் நிற்கிறோம். இந்த இறங்குதுறை. சரி, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நான் காணொலியை அங்கே இருந்து ஆரம்பிக்க போகிறேன். எங்கேன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போகிறேன். ட்ரோனுடைய எல்லாம் இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீதிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீர் அடிச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் எல்லாம் கடமையில் நிற்கிறோம். இப்போ பஸ் எல்லாம் இன்றைய தினம் உள்ளே போக முடியாது, இதிலேயே இறக்கி விட்டுருக்கணும். இங்கே பாருங்கள், போலீஸ் எல்லாம் வாகனம் எல்லாம் போய்கொண்டிருக்கு. உள்ளுக்குள்ளே பாருங்கள், கொடிகள் எல்லாம் கட்டியிருக்கு. அதோட இந்த இடமே இன்றைய தினம் பரபரப்பாக இருக்குது. இதில் ஒரு வரியல் போட்டிருக்கு. மக்கள் போகிறதுக்கெல்லாம் அனுமதிக்கணும். உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். கால நேரத்தில் புதிதாக செய்யப்படுகின்ற அந்த படகு மிக பிரம்மாண்டமான வாகனங்கள் எல்லாம் கொண்டு போகும். இதான் எப்போ இதை இந்த கடலில் இறக்கி இதை ஓட விடுவார்கள் என்பது மக்களுடைய வளநாள் கேள்வி. அதற்கு தீர்வு எப்போது வரும் என்று இன்றைக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால், இன்றைக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விழா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இது முதலாங்கட்டம் ரெண்டாங்கட்டம் என்று சொல்லி போய்கொண்டிருக்குது அந்த விழாக்கள். இன்னும் சரியாக இந்த இடம் இன்னும் தயார் பண்ண படையில் வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. அண்மையில் தான் நான் நயினாதீவுக்கு போனான். பார்த்திங்கன்னு சொன்னால் அரசாங்க அதிகாரிகளுடைய வாகனங்கள் எல்லாம் சீறி பாஞ்சு வந்து கொண்டிருக்கு. தூரத்தில் பாருங்க, நெடுந்தீவுக்கு மிக பிரம்மாண்டமான பெரிய படகில் மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நயினாதீவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தீவுக்குத்தான் இப்போ மக்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? அதான் இந்த காணொலி. எப்போ கிடைக்க போகுது? நயினாதீவு திருவிழா இன்னும் ஒரு சில மாதங்களில் துவங்க இருக்குது. அதுக்கிடையில் இந்த வேலையில் எல்லாம் முடிக்கணும். இது கட்டாயம். ஸோ அதுக்கிடையில் முடித்து விடுவார்களா என்பது தெரியாது. பாப்போம் இன்றைக்கு என்ன சொல்லினோம் என்று. இந்த பாதையாலேயும் நடந்து போகலாம். நடுவால் வாகனங்கள் போகிற மாதிரி சரிக்கணும். ரவுண்டை போட்டெல்லாம் உங்களுக்கு சரிக்கணும். பாருங்கள், காலையில் இல்லை நிகழ்வு நடக்கிறதுக்கு முதல் தண்ணி அடித்து கொண்டிருக்கணும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகனுடைய முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வரப்போயினோம். பல விடயங்கள் இந்த இடத்துல இடம் வரப்போகுது. அதை முகநூலில் பார்த்து நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஏண்டா நயினாதீவு காணொலிகள் நிறைய போடுறபடியால் இந்த படகு பாதை என்று சொல்கிறது எல்லாம் ஏற்றி கொண்டு போகிறது பிரம்மாண்டமாக உருவாகுது. அண்மையில் கூட வந்த இடத்துல நான் கேட்டிருந்தேன், இது எப்போ ஓடும் அப்படின்னு சொல்லி வேலை செய்கிறாக்களை கேட்டால் இன்ஜின் இன்னும் வரையலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ யுத்தங்கள் நடக்கிறபடியால் கடல் வழியால் கொண்டு வரது கடினம் என்று சொல்லிச்சினோம். ஸோ இன்ஜின் பொறுத்தினா சரி, அதுக்கப்புறம் ஓடு முடிச்சினோம். சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் சொன்னேன், அந்த ரவுண்ட் அபவுட் மாதிரி எல்லாம் செய்திக்கணும். வாகனங்கள் திரும்பி கொண்டு போகக்கூடிய மாதிரி பல வசதிகளில் செய்திக்கணும். இந்த இடத்துல உள்ளுக பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ தளபதிகள், கடற்படையினர், போலீஸார் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரின்னு சொல்லி எல்லாருமே நிற்கணும். பார்க்குறதுக்கு வேலைகள் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் கிடக்குது. பார்ப்போம். இப்போ மேலையெல்லாம் ஏறி போய் கொண்டிருக்கணும். இந்த பிரம்மாண்டமான இந்த இறங்கு துறையில் இருக்கிற இந்த படக்கடை நாங்கள் நிற்கிறது நயினாதீவு ஜெட்டி.
இது மட்டும் இப்போ உள்ள இறங்கிட்டு அப்படி என்று சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அதாவது நயினாதீவு அம்பாள் உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு அருள் புரியணும். நயினாதீவு மக்களுக்கு வந்து நிறைய விடயங்கள் தீர்வு வரும். உள்ள வந்து ஒரு கட்டிடம் கட்டுற என்றாலே சீமேந்து கல் கொண்டு போகிறதெல்லாம் சரியான ரேட். அது மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் பொருட்கள் கொண்டு போகிறதுலேருந்து சகல விஷயங்கள் வாகனம் கொண்டு போகிறதெல்லாம் கடினமாக இருக்குது. பாடசாலை மாணவர்கள் எல்லாம் கடினப்படுறீங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பிரம்மாண்டமான இந்த படகுக்குள்ளே உள்ளே ஏறி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படகு பாதையினுடைய பேர் மணிமேகலை 2.0. அதுதான் அவர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். எழுதினது அப்படியே வாசிக்கிறேன். ஸோ அதுதான் பார்க்க போகிறீங்க. ரைட், இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம். முதல்ல அப்படியே கீழே பாருங்க எப்படி இருக்குண்டு. ஸோ எல்லாமே வந்து புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு தளம், இங்கே ஒரு தளம், மேலே ஒரு தளம் வந்து இருக்குது. இதை வந்து இங்கே பாருங்க, இதில் நீட்டெல்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் வந்து பெரிய நட்டுல பெருசாக பாருங்க. இங்கே பொருத்தி கிடாக்கு பாருங்க. இதெல்லாம் கீழே தான் நிற்கிது இப்போ கீழே. ஓகே, இப்போ வந்து நாங்கள் மேலுக்கு போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து ஏறி உள்ளுக்குள்ள எப்படியான விஷயங்கள் கொண்டு அணுவாக பார்க்க போகிறோம். அதை பார்க்காத காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து அப்படியே நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து வாகனங்கள் வந்து நிற்கிற இடம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல வாகனங்களை வந்து ஏற்றி கொண்டு நிற்பாங்க. அப்படியே பாருங்க, அங்கே நயினாதீவு அம்மன் கோபுரத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் தான் எங்களை பழைய படகு பாதை ஓடினவர். இவர் தான் இப்போ பழைய படகு பாதை சேதமடைஞ்ச எவ்வளோண்ணா? 2023 7ஆம் மாதத்தோட கதை முடிஞ்சுது. இப்போ 26ஆம் ஆண்டில் கதை ஆரம்பிக்க போகுது. நீங்களா நோடுவீங்களா? இப்போ இன்ஜின் எப்போ கொழுவீனமா? என்ன தெரியல. எந்த நாட்டிலேருந்து வருது அதுவும் தெரியாது. சரி, பரவாயில்ல. படகு பாதை ஓட்டியை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் என்ன? எந்த கமலேஸ்வரன். கமலேஸ்வரன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. படம் ஓடைக்கெல்லாம் கதைங்க. இந்த படியால் ஏறி நாங்கள் வந்து இப்போ 2வது தளம், முதலாவது தளத்தில் வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வசதி செய்யணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு முறையில் வந்து சேகரிக்கணும். இதில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 பேருக்கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே பாருங்க, சீட்டை பாருங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு அமர்ந்திருந்து ஒரு பயணம் வந்து செய்யலாம். அப்படி இருக்கலாம். நன்றி. அமர்ந்திருந்து பயணம் செய்யலாம். நல்ல ஒரு சீட். ஸோ நயினாதீவு மக்களே, வெகு விரைவில் இது ஓடப்போகுது, கடலுக்குள்ளே வந்து இறங்க போகுது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று நிகழப்போகுது. நன்றி எடுத்துக்கிட்டதுக்கு. ஸோ அதே மாதிரி கீழே வந்து சீட் விரிச்சிருக்கணும். எல்லாம் வந்து பலகை தான். இங்கே பாருங்க, இது அடுத்த படி. இல்லை இப்போ வேலையில் நடக்கிற வழியால் நூல் கட்டி இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இதால் வந்து வாசலை பார்த்தா நல்ல வழியாக இருக்கு. என்ன பல கோடிகள் இதுக்கு செலவழிஞ்சிருக்கும். சரி, பார்ப்போம். ஸோ உள்ள இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். இதெல்லாம் திறந்து போட்டுலாம் இந்த கண்ணாடி. மேலே வந்து சீட்டை தரேன், குட் சீட். உள்ளுக்கு இருந்தால் போகிறதே தெரியல, வெக்கையும் இல்லை. சரி, இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் போய் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளார போய் வெளியில் எப்படி இருக்குது, மேலே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுக்குள்ளால் நாங்கள் வெளியில் போகும் முதல் இந்த மிக பிரம்மாண்டமான இந்த படகு எப்படி இயங்குது இதுதான் பார்க்க போகிறோம். இதுதான் இன்ஜின் ரூம். இன்ஜின் ரூம் வந்து இன்னும் பூட்டையில் எம்டியாக தான் இருக்குது. இதுதான் இன்ஜின் ரூம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள இதில் வந்து ஏணி இருக்குது. இதால் ஏறி உள்ளே வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஷீட்டுகள் இன்னும் பொருத்தப்படையில். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் ஏறி இப்படி வந்து நாங்கள் வெளியில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த முறை.
இப்போ நாங்கள் வெளியில் தான் போக போகிறோம். இப்போ வந்து நாங்கள் மேலுக்கு வந்துட்டோம். மேல் தளம் அப்படி இருக்குது பாருங்க. இது வந்து நீங்கள் பார்க்குறது நயினாதீவு இறங்குதுறை. மக்கள் எல்லாரும் நயினாதீவு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஓகே, நினைக்கிறேன் இதில் இருந்தால் நல்லா அவதானிச்சு கொண்டு செலுத்துகிற பகுதின்னு நினைக்கிறேன். இப்படியே இது எவ்வளோ ஸ்பீட்டில் போகும்னு தெரியல. இதில் வந்து வாகனங்கள் இறங்கும். இது வந்து கீழே பதியும் மேலே உயரும் இந்த பகுதி. ஸோ அப்படியே வந்து நாங்கள் கீழே பார்ப்போம். அதே மாதிரி நயினாதீவு அம்பாவில் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்கள். படகுகளும் வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி மேலே பாருங்க. ஸோ மேலே எல்லாம் லைட் எல்லாம் போட்டி எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. மக்களே பார்க்கலாம், இது நிறைய பேருடைய கனவு. அதே மாதிரி இப்போ நாங்கள் கீழே பார்த்து உச்சிக்கு வந்துட்டோம். உச்சியில் வந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது உச்சி மேல் பகுதி, மேல் தளத்தில் நிற்கிறோம். அதே மாதிரி மேலே பாருங்க எப்படி இருக்குண்டு. இது லைட் இரவில். ஸோ மேலே இருந்து இன்ஜின் ரூமை பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ இன்ஜின் ரூமுக்கு உள்ளேயும் நான் உங்களுக்கு சிலது காட்டியிருப்பேன். இன்ஜின் ரூம் வந்து இப்படி இருக்கும். அதாவது மேலே இருந்து படகோட்டி அதாவது ஓடுறவர் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஷுவர். ஸோ ஓகே, இப்போ மேலே பார்த்துட்டா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மேலே இருந்து இந்த பாதையை பாருங்கள். இவ்வளோ தூரம் வேலையில் இடம் பெற்றிருக்கு. அந்த கனவு வந்து நிறைவேறுமா பார்க்கலாம். எனக்கே ஆசையாக இருக்குது. இன்னொரு விடயம்னு சொல்லணும், நயினாதீவு அம்மன் கோயிலில் வந்து தெப்ப திருவிழா இடம்பெறும். பழைய படகொன்று இருந்தது இதே மாதிரி. அதில் தான் வந்து அந்த தெப்ப திருவிழாவுக்கு வந்து சுவாமியை வந்து ஏற்றி கொண்டு செல்வார்கள். ஸோ அதெல்லாம் இதில் ஏறி நிற்க எனக்கு நல்ல ஞாபகம் வருது. நல்ல கேடெல்லாம் மொட்டி பச்சை கலர் பெயிண்ட் அடித்து மஞ்சள் கோடு அடித்து எப்படி வாகனம் உறங்கணும், இதால் போகிறது, இதில் குறியீடெல்லாம் போட்டு எல்லாமே தயாராக இருக்குது. ரைட், இப்போ இன்ஜின் பூட்டினா ஓடும். ஸோ அதுக்கு தான் இப்போ இங்கே வந்து பந்தல் போட்டு நிகழ்வு இடம்பெற போகுது. இப்போ அமைச்சர் நேரெல்லாம் வந்துட்டினம். இங்கே பாருங்க, இதிலிருந்து மக்கள் இப்படி நடந்து வாரார்கள் பாருங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து நிகழ்வில் என்ன இடம்பெறுது என்று சொல்லி முக்கியமாக பார்க்க போகிறோம். முழுவதுமாக பாருங்கள் மக்கள். இது ஒரு பல வருட இயக்கம் மக்களுடையது. போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறார்கள். அழகான வாழ்க்கை என்ற கொள்கைக்கு அமைவாக 299 தசம் இன்றைய நிலையில் முடிவு கட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஒதுக்கியுள்ளது. அதற்காக இப்பிரதேச மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர். கிட்டத்தட்ட இப்பொழுது அந்த பேர்ப்பதாக எதிராகப்படுகிறது. குறுக்கட்டுவான் இறங்குவதனுடைய 2ஆம் கட்ட புனரமைப்பு பணிகள். அந்த வகையில் இந்த புனரமைப்பு பணியானது பிரதேசம் இங்கே சுற்றுலா தலமாக நயினாதீவு மற்றும் நெடுந்தீவு காணப்படும். இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு குறுக்கட்டுவான் இறங்குதுறையில் முன்மொழியப்பட்ட மேம்பாடு மற்றும் புனரமைப்பின் மறுசீரமைப்பு பொதுமக்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்படுமாயின் அது குறித்து வருந்துகிறோம். இதை குறைந்தபட்சமாக வைத்திருத்த எங்களால் என்ற அனைத்தையும் முயற்சிக்கிறோம். ஸோ இதில் இறங்குவதற்கான செலவு விளைவு ஆரம்ப தேதி 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. முடிக்க வேண்டிய தேதி 2027ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே இதை முடிக்கணும். முடிச்சிங்க இப்படி வரணும் பாருங்க. இப்படி ஒரு சிஸ்டத்தில் வரணும். சரியா? இப்படி இருக்கும். நீங்கள் பார்க்குற நயினாதீவு இறங்குற வந்து இப்படி இருக்க போகுது மக்களே. ஸோ அதில் மாடல் போட்டிருக்கீங்கன்னா இப்படி இருந்தது, இப்படி இருக்க போகுது. சரியா? இது முன்னர், அது பின்னர். இப்படி பல விடயங்கள் வந்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. மங்கள விளக்கேற்ற நிகழ்வு வந்து இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் எல்லா உயர்மட்ட அதிகாரிகளும் வந்து ஜாழ் மாவட்ட அரசாங்கம் இவ்வாறான பிரதேசங்களை பற்றி
பெரிதாக கண்டுகொள்ள வாழ்வாதாரத்தை முன்னேற்ற தேச அபிவிருத்திக்காக பெரும் மிக முக்கியமான இடம். இப்போ உங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலும் மிக முக்கியமான இந்த கடல் பிரயாணம் செய்கிற இந்த 4 தீவுகள் மிக முக்கியமானவை. அந்த வகையில் மிக தூரத்தில் உள்ளதும் மிக அது தனியான ஒரு பெரிய செயலகமாக இருக்கின்றது நெடுந்தீவு தான். அந்த வகையிலே நெடுந்தீவுக்கான பயணிகள் என்பது நீண்ட ஒரு பிரயாணம். அந்த வகையிலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த புனரமைப்பு நடைபெறுகின்றது. இது கிட்டத்தட்ட 900 மில்லியனுக்கு மேலான ஒரு தொகையுடன் இந்த இது பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. முன்னாடி ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் தான் இந்த தீவகங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. தீவகத்தில் இருக்கின்ற பல வீதிகள் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, பல பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியமாக எல்லா பிரதேசங்களிலும் அதுவும் இந்த தீவகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இது ஒரு காலம் இப்படி ஒரு காலம் எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறான ஒரு கடந்த அண்மையில தான் இதுக்குரிய கோஸ்டைக்குரிய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த துறைமுகமும் வந்து மிக மிக ஒரு 900 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு நிதியிலே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே இந்த அரசாங்கம் இந்த வடமாகாணத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும், பல அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்றதில் மிக ஆர்வமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த இவ்வாறான ஒரு பெருந்தொகையான நிதி வந்து ஒரு வெளிநாட்டு உதவியோ அல்லது வெளிநாட்டு கடனோ வெளிநாட்டு உலக வங்கி நிறுவனங்களோ கடன் அந்த உதவியோட இன்றி இது அரசாங்கத்தினுடைய சொந்த பணத்திலிருந்து தான் இது நடைபெறுகின்றது. ஒரு அரசாங்கத்தினுடைய பணத்திலிருந்து தான் இது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே உண்மையிலே நாங்கள் கௌரவ அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக் அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே நன்றி கூட கடைப்பட்டுக்கிறேன். என்னென்று சொன்னால், நீண்ட காலமாக எவருமே ஒரு கவனிப்பாரட்டு கிடந்த இந்த துறைமுகம் இந்த ஒரு எழுச்சியுடன் வருகின்றது. இதன் மூலம் எங்களுடைய தீவகங்களுக்கான போக்குவரத்துகள் வசதிகள் மேம்படுவது மட்டுமல்ல, உல்லாச பயணத்துறைக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இது ஒரு உண்மையிலே தீவக மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு காலம் இல்லாத ஒரு செயற்பாடு. நான் நினைக்கிறேன் அடுத்த சில வருஷங்களிலே கூடுதலாக இந்த நெடுந்தீவு துறைமுகம் கூட அதுவும் அந்த புனரமைப்பு செய்யப்பட வேண்டும். அது செய்யப்படக்கூடிய நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கின்றது. வருங்காலத்தில் அது நிச்சயமாக அபிவிருத்தி செய்யப்படும். அந்த வகையில் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திட்டம். இது நான் கடந்த குறிக்கப்பட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முதல் தான் இந்த கோஸ்டைக்கான அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது கௌரவ அமைச்சர்கள் இங்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது இது வகுப்பிலே புனரமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் மிக விரைவாக 2026ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் மாதம் இது ஆரம்பிக்கப்படுகின்றது. இது ஒரு மிக 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 முக்கியமானது. எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தமட்டில் இது ஒரு பெரிய ஒரு நிதியோட செயல்படுகின்ற நான் நினைக்கிறேன் இது ஒரு மிக முதலாவது திட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது பெரிய திட்டமாக இருக்கும். அந்த வகையில் இந்த தீவகத்தினுடைய அபிவிருத்தியிலே இந்த அரசாங்கம் உள்ள கண்ணும் கருத்துமாக இருக்கிறது மட்டுமல்ல பல அபிவிருத்தி திட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால், கனவேருக்கு அந்த அபிவிருத்தி செய்வது என்பது பிடிக்காத ஒரு காரியமாக தான் இருக்கு. கனவேருக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்லை. இந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான இது. நாங்கள் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் இந்த வடமாகாணம் ஒரு அபிவிருத்தியிலே வந்து கூடுதலான எழுச்சி பெறுகின்றது. ஆனால் சில தடங்கல்கள் இருக்கின்றன. அது அரசாங்கத்தின் பிரச்சனை அல்ல. உண்மையில சில திணைக்களங்கள் இருக்கின்ற சில தாமதங்கள் தான் அதுக்கு தடையாக இருக்கின்றன. அதை நாங்கள் மாற்றுவோம். அதுதான் மிக முக்கியமானது. அரசாங்கத்தினுடைய எவ்வளவு பெரிய நிதி இருந்தாலும் அந்த தடங்கள் இருக்கின்றது. இப்போ என்னென்னா, புனரமைக்கப்படுகின்ற அந்த இடங்களினுடைய தற்போதைய நிலவரத்தை வந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இப்போ இந்த இடத்தை தான் முக்கியமாக செய்ய போயினோம். மேலே வந்து இன்று வந்திருக்கின்ற அமைச்சர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் வந்து இந்த படகு பாதையை வந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மேலே இருந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. அது இந்த நைனாதீவை பார்க்கல இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து முதலாங்கட்ட நிதியில் என்னென்ன வேலைகள் இடம்பெற்றிருக்கேன் ஆராய்ச்சி கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மேலே வந்து ஆராய்ச்சாச்சு, இனி வந்து கீழே வந்து ஆராய்ச்சாச்சு, இனி வந்து மேலே ஏற்கனவே இந்த இன்ஜின் ரூம் பார்த்தீங்க தானே, அதை வந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம்.
அடுத்ததாக அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கணும். நைனாதீவு அம்பிகை பாதன் ஐயா, அதாவது இவரை கேட்டால் எல்லாமே தெரியும். இன்றைய தினம் இரண்டாம் கட்டமாக ஒரு பெரிய நிதி ஒதுக்கீட்டில் நைனாதீவு இறங்குதுறை ஜெட்டி புனரமைக்க போகின்றார்கள். அது மட்டும் இல்லை, நாங்கள் நிற்கிறது படகுக்கு மேலே முதலாம் கட்டமாக ஒதுக்கப்பட்ட நிதி. அதில் படகு வந்து இப்போ 95% வேலைகளை முடிச்சாச்சு. இங்கே என்ன இடம்பெற்றது, இது தொடர்பான தகவல் முழுவதையும் ஐயா டாக்டர் ராணிவராக கேட்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். அம்பிகவாதன் ஐயாண்டாலே தெரியாத ஆகலில் நைனாதீவில். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள், இப்போ முதலாம் கட்ட நிதியில் என்னென்ன பண்ணிடுறாங்க? இப்போ முதலாம் கட்ட நிதியில் எங்களுக்கு இந்த துறைமுக அப்ரோச் ரோட் என்று சொல்கிற அந்த துறைமுகத்துக்கு வார பாதை பூர்த்தியாகி இப்போ எங்களுக்கு அந்த பாதை அந்த பாதை வார 22ஆம் தேதி அது திறக்கப்பட இருக்கிறது. 22ஆம் மாதம் 5ஆம் மாதம் 22ஆம் தேதி அது திறக்கப்பட இருக்கிறது. இதில் இருந்து அங்காலே ஒரு 3.5 கிலோமீட்டர் வரை பாதை இருக்கிறது. அந்த பாதை வேலைகளும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதுவும் வார வழியெல்லாம் வந்து குண்டும் குழியுமா தான் இருக்குது. அது உயர்த்தப்பட வேண்டி இருக்கின்ற கடல் இருக்கிற வழியால் அது சரியான முறையில் அமைக்கப்பட்டு விட்டுரும். அப்படி என்றால் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு குறுகிய நேரத்தில் இங்கே நாங்கள் வந்து சேர முடியும். அது வாகனங்கள் கூட ஒரு சேதமடையாத ஒரு நிலை இருக்கும். பாதை சரியாக இருக்கணும். அடுத்தது இந்த பாதை நைனாதீவுக்கான இந்த பாதை கடல் பாதை. இது வந்து இப்போ நாங்கள் நிற்கிற பாதை கடல் பாதை. இது கடல் பாதைன்றது இந்த படகத்தான் கடல் பாதை படகு ஃபெரி என்று சொல்றாங்க. இது நைனாதீவு கடலில் இறங்க போகுது. இது ஜூன் மாசத்துல இது இறங்க போகுது. அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி 6ஆம் மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி எங்களுடைய நைனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயில் கொடியேறுகிறது. அந்த காலத்தில் இந்த படகு சேவைக்கு வந்துடும். நிச்சயமா வர வேண்டும். திருவிழாவில் சுவாமியில் ஏற்றுவேன், கட்டாயம் ஏற்றுவோம். சரியோ? அது நிச்சயமாக நிறைவேறும் என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய இந்த வடபிராந்திய ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சேர்மன் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு இது கடலில் இறங்க போகிறோம்னு சொல்லியிருக்கேன். இன்ஜின் அதுக்கிடையில் வந்திருந்தானே, இது கட்டுமானம் முடிஞ்சது. ஆனபடியால் அது மிக கூடிய சீக்கிரம் வரும். அடுத்தது இந்த இரண்டாம் கட்டம் தான் முக்கியமாக வரணும். இந்த இரண்டாம் கட்ட நிகழ்வுக்கு தான் நாங்கள் இன்றைய தினம் வந்திருக்கிறோம். இரண்டாம் கட்ட நிகழ்வுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த 98 கோடி செலவில் இந்த நைனாதீவு இறங்குதுறையே மாறப்போகுது. இன்றைய நிகழ்வு பற்றி சொல்லுங்கள். இன்றைய நிகழ்வு நிச்சயமாக இந்த மக்களினுடைய கஷ்டங்களை நேரில் வந்து இந்த அரசாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதி அவர்கள் நேரில் பார்த்துத்தான் அவர்களாகவே திட்டமிட்டுத்தான் இந்த நிதி ஒதுக்கீடு அரசாங்க நிதி ஒதுக்கீடப்பட்டு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. முன்னே அரசாங்கத்திலும் அமைச்சர்கள் எல்லாரும் இருந்தவர்கள். அவர்கள் விமானம் மூலம், அதாவது ஹெலிகாப்டரில் வந்து போகிறதால அவர்களுக்கு இந்த பாதையின் தன்மை தெரியாது. பாதையில் எங்கே கஷ்டம் இருக்குது, எங்கே குழி இருக்குது, எங்கே குண்டு இருக்குன்னு தெரியாது. அவர்கள் சில வேலை திட்டங்களை செய்தவர்கள் அவர்கள் நேரடியாக பார்க்கவில்லை. இவர்கள் நேரடியாக வந்து பார்த்ததால அந்த திட்டங்கள் அதுக்கு எவ்வளவு பணம் தேவை, இப்போ 98 கோடி என்றது ஒரு மிக பெருமளவு நிதி இந்த மக்களுக்காக, இந்த நெடுந்தீவு நைனாதீவு மற்றது இங்கே வர சுற்றுலாவிகளுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது. அனுரா அரசாங்கத்தினுடைய அந்த அதிரடி ஒரு நிகழ்வாகத்தான் இது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு இது தொடங்கும் உண்டு. அப்போ அரசாங்க தரப்பினர் சொன்ன பிற்பாடு தான் மக்கள் இங்கே வந்தோம். சரியோ? அப்போ மக்களுடைய கஷ்டங்களை அறிந்து அந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. அது மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் சொல்ல வேண்டும். சொல்கிற இடம் வந்து இதுதான். இந்த இடமெல்லாம் இந்த கட்டடம் எல்லாம் விட்டிச்சு கட்டமட்டமாக்கி இதை வந்து உரிய முறையில் செய்ய போய் அதாவது ஒரு உரிய முறையில் இதில் அதாவது பிரியாணிகள் தங்குமிடம் கழிப்பறைகள் அப்படியெல்லாம் பூங்கண்டுகள் இதெல்லாம் செய்வோம். உங்களுக்கு தெரியும் என்ன, போர்ட் சிட்டி ஒரு கடல். அந்த போர்ட் சிட்டி அந்த கடலை நிரப்பித்தான் அது ஒரு சிட்டியாக்கி இருக்கிறார்கள். அதே போல் இதுவும் ஒரு பெரிய ஒரு துறைமுகமாக போகிறது. நீண்ட காலத்தில் பார்க்கும் பொழுது நைனாதீவுக்கு நேரடியாக போகக்கூடிய ஒரு பாலம் கூட அமையலாம்
அமையும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு நாங்கள் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு தூணாக ஒரு கைப்பலமாக இருந்தோம் என்றால் எல்லாம், அதாவது நயனாதீவு தீவுப்பகுதிக்கு மட்டுமில்லை, யாழ்ப்பாணமும் ஒரு சிறந்த அபிவிருத்திக்கு கையெடுக்கும். முக்கியமாக இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு காணொலி இல்லை, அந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நான் தகவலை முகநூலில் பார்த்து தான் வந்திருந்தேன். அந்த வகையில் எங்களுடைய அம்பிகை பாகன் ஐயா அப்படியே அக்குவர் ஆணிவரை இந்த விஷயம் சார்ந்து சொல்லிட்டாரு. உண்மையிலே நயனாதீவு மக்கள் மட்டுமில்லை, இந்த இறங்குதுறையிலிருந்து அத்தனை தீவுகளுக்கும் செல்லுகின்ற மக்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி. குறிப்பாக நெடுந்தீவு அங்கே என்ன வேறு என்ன தீவு இருக்கு, நயனாதீவு, மற்றது யாழ்ப்பாண மக்கள் முழு பேரும் இங்கே நயனாதீவு நாவசனியம் என்னட்டையும் புத்தவிகாரைக்கு சிங்கள மக்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தி. அவர்களும் வந்து இதை பார்த்தோண்டு ஏங்கி போவார்கள். இப்போ இதில் 1000 கோடி என்று போட்டிருக்கிறேன், அந்த 1000 மில்லியன் என்று போட்டிருந்தா ஏங்கி போவார்கள். இது இந்த பாட்டா விலை மாதிரி கொஞ்சம் 998 மில்லியன் என்று போட்டிருக்கு. சரியா? ஓகே, சரி சரி. மகிழ்ச்சி மக்களே. உண்மையிலே நயனாதீவு அம்மன் பெரிய ஒரு அருள். உண்மையிலேயே இதில் இருந்து இந்த தீவுகள் உள்ளாக செல்லுகின்ற அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. அது மட்டும் இல்லை, மீனவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, சுற்றுலாத்துறைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. மற்ற வாகன சாரதிகள், வாகன சொந்தக்காரர்களுக்கு இந்த ரோட்டுகள் நல்லா வந்தால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி இதில் வந்து ஒரு மொடல் ஷூட் எடுக்கலாம், மொடல் ஷூட் எடுத்துட்டு போகலாம். நன்றி நன்றி நன்றி.